ஜனவரி 12, 2025 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 334 எழுத்தாளர் ஜா ராஜகோபாலனின் தொடர் தெய்வநல்லூர் கதைகள் அத்தியாயம் 24. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். சில விஷயங்கள் ஏன் அப்படி நடக்கின்றன என்பதை விளக்க முடியாத நிலை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உண்டு. எவ்வளவு காலம் கழிந்த பின்னரும் நாம் யோசித்து பார்த்தால் இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்றாலும் எப்படி சில விஷயங்கள் நடந்தன என்பதை நம்மால் புரிந்து கொள்ளவோ விளக்கவோ முடியாமல் ஆகும் சூழலை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்திருப்போம் அல்லது இனி அனுபவிக்க இருக்கிறோம். இந்த விஷயங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக இருக்கும். ஆனால் எங்கள் மகாத்மா அணியின் பழைய உறுப்பினர் நண்பர்கள் அனைவருக்கும் விளக்க முடியாத சிலவற்றுள் இந்த ஒரு விஷயம் மட்டும் பொதுவானதாக இருக்கிறது. பிரேமுக்கும் MSc சாருக்குமான முதல் சந்திப்பு தான் அப்படியான ஒரு விஷயம். மாணவர்கள் ஒழுக்க விஷயத்தில், குறிப்பாக பெண் பிள்ளைகளை சீண்டும் விஷயத்தில் MSc சார் மிக கண்டிப்புடன் இருப்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். அந்த திங்கட்கிழமை காலை MSc சார் சற்று முன்னதாகவே பள்ளிக்கு வந்திருக்கவும் வேண்டாம், வந்தவர கருத்த பாண்டியார் தேநீர் விடுதி ஓய்வறைக்கு சென்றிருக்கவும் வேண்டாம். அதே நேரத்தில் கருத்த பாண்டியாரின் மச்சான் முறை கொண்டவர் வந்து முந்தைய நாளில் நிகழ்ந்த அவர் ஊர் திருவிழாவை குறித்து பேசி இருக்கவும் வேண்டாம். திருவிழாவின் முக்கிய அம்சமே இரவில் 9:30 மணிக்கு கரண்ட் லைன் மாற்றிவிட்டதும் ஆரம்பிக்கும் கரகாட்டம்தான். 10-10:30 மணி வரை நையாண்டி மேளமும் நாதஸ்வரமுமாக இடிமழை பொழிந்து தள்ளி இடைவெளி விடும் நேரத்தில் முதல் ஆட்டக்காரி களமிறங்குவார். கூடவே அன்று ஆடவிருக்கும் 2 அல்லது 3 ஆட்டக்காரிகளும் கோமாளியும் இறங்கி அரங்கை அடிவைத்து சுற்றி வணங்கி சாமி பாட்டுக்கு நின்ற இடத்திலேயே அலுங்காமல் ஆடி முடித்து அடுத்த நையாண்டி வரிசையை அடுக்கி கரகம் எடுத்து தலையில் தாங்கி அம்மனை வணங்கி வழக்கமான அடவுகளை அபிநயித்து சிறு இடைவெளி விடுவார்கள். மணி 11:30-12 நெருங்கி இருக்கும். அதன் பின் கோமாளி அரங்கிற்குள் புகும்போது ஆண் பார்வையாளர்கள் பல் மருத்துவர் சோதிக்கும் போது வாயை வைத்திருப்பது போன்ற அழகில் தயாராவார்கள். பெண் பார்வையாளர்கள் அனைவரின் கன்னங்களும் புகையிலை அடைத்த வாய் போல வயது வேறுபாடின்றி சிரிப்பை உள்ளடக்கி சிவந்து இருக்கும். கோமாளியார் வந்து நாதஸ்வரத்துக்கு ஓய்வு கொடுத்து விட்டு, நாயனக்காரரே, எம்புட்ட நேரம்தான் குச்சிய வாய்க்குள்ளேயே வச்சிருப்பீரு, குச்சியில இருந்து தண்ணியே வழிஞ்சிருச்சே, ஏ பாவி, இனி வரப்போகும் கிளிகளு வசனங்களுக்கு முதல் தொடக்கம். கூட்டத்தை பார்த்து சில பல சைகைகளை காட்ட பார்வையாளர்கள் கெக்களிப்பு அடுத்த ஊர் வரை கேட்கும். அதன் பின் உலகில் இருக்கும் அனைத்தையும் பாலியல் ரீதியிலான குறியீட்டுக்கு உட்படுத்தி சில பாடல்களை மேளக்காரர் துணையுடன் கோமாளி பாடுவார். ஏறாத மலை மேலே இளங்கொய்யா 2 கனிஞ்சிருக்கு, 2 கொய்யாவாக கனிஞ்சிருக்கு, அணிலு அது கொறிக்கும் முன்னே அத்தான் வந்து அமுக்கட்டுமா, மாடு மேயாத மலை மேல இளமாங்கா 2 கனிஞ்சிருக்கு, 2 மாங்கா வாகா கனிஞ்சிருக்கு, மந்தி வந்து பறிக்கும் முன்னே மாம வந்து ருசிக்கட்டுமா என்பது போன்ற கவித்துவ கேள்விகளை வைரமாய் கோமாளி வீச பார்வையாளர்கள் மறைபொருளை உணர்ந்து அறியாத சிலார்க்கு சொல்லி மகிழ இப்போது ஆட்டக்காரிகள் இறங்குவார்கள். சீழ்கை, கைதட்டு, ஊழையொலிகள் உறங்கும் தெரு நாய்களை கூட எழுப்பிவிடும். ஆட்டக்காரிகள் முத்தாய் எதிர்பார்த்து பாட பெண் பார்வையாளர்கள் தரப்பு சிரிப்பை எதிரொலிக்கும். வாழை ஏறி வழிக்கு விழுந்த மாமா, மலை ஏறி மாங்காய் பறிக்க வாரீங்களா, பாம்பு ஏறும் பொந்துக்குள்ள பள்ளி வந்து பாயலாமா, தென்னைக்கு எடுத்த குழியில தண்டு கீரை நடலாமா. இந்த மறைபொருள் விவாதம் அரங்க பார்வையாளர்களின் ஆதரவு கேட்க உரக்கடை பூதத்தான் அவர்கள் சார்பில் ஆட்டக்காரி அமுதாவுக்கு 5 ரூபாய், டெய்லர் காசியண்ணன் சார்பில் கோமாளிக்கு மேல் துண்டு நீண்டு செல்ல அதன் பின் மீண்டும் அனைவரும் களமிறங்கி நாயனம் மேளம் முழங்க உச்ச வேகத்தில் நடனம். இந்த இடத்தில் பார்வையாளர்களும் தன்னிலை மறந்து ஆட்டத்தில் ஆங்காங்கே ஈடுபடுவார்கள். குறிப்பாக பெண் பார்வையாளர்கள் பார்வைப்படும் இடங்களில் நின்று ஆட கடும் போட்டி இருக்கும். இந்த இடத்தில் நடந்த சம்பவங்களைத்தான் கருத்த பாண்டியாரின் மச்சான் சொல்லிக் கொண்டிருக்கையில் MSc சார் கேட்க நேர்ந்தது. மாமா, நேற்று நம்ம பயலு ஆடின ஆட்டத்தை பார்த்தா ஆட்டக்காரிகளே தோத்தாடுவோங்க. பயலுவ யாருங்கீக? இந்த இங்கன படிக்க பயலுவ 9ஆப்பு 10ஆப்பு தான் படிக்கானுவ.
சாரத்தை தூக்கி கட்டிக்கிட்டு உள்ட உசல் போடாம குஞ்சாமணி கழண்டு விழுந்த மாதிரிலாம் ஆடுதானுவ. அதுவும் பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற லக்கிலேயே போய் ஆடுவானுங்க பாருங்க. வேதியில போவானுவ. பள்ளிக்கூடத்துல வாத்தியாருங்க பாடம் சொல்லி கொடுக்காங்களா, பாட்டுக்கு ஆட சொல்லி கொடுக்காங்களான்னு தெரியலையே. கருத்து பாண்டியார் மச்சானின் பேச்சு விவகாரமாக போவதை உணர்ந்து இடைமறித்து வேறு பேச்சை மாற்றினார். ஓரக்கண்ணால் உள்ளே மச்சானுக்கு கண்காட்ட மச்சான் தான் பேசியதில் எதுவோ சரியில்லை என உணர்ந்தார். அதே நேரம் MSc சார் உள் ஓய்வறையிலிருந்து வெளியே வந்தார். மச்சானை உற்று பார்த்து விட்டு விடுவிடுவென சாலையை கடந்து பள்ளிக்குள் நுழைந்தார். பிரார்த்தனை நேரத்தில் வழக்கமாய் பின்கட்டாக இருக்கும் கைகளுக்குள் அமர்ந்து முதுகு மறைப்பில் ஒளிந்து வரும் MSc சார் கைப்பிரம்பு அன்று நம்பியார் முன் சுழலும் எம்ஜிஆரின் கைகள் போல காற்றில் அழைந்து தசைகளை தேடியபடியே இருந்தது. பிரார்த்தனைக்கு தாமதமாக வந்தவர்களை நிறுத்தியவர், திருவிழாவில் ஆட்டம் பார்க்க போனவர்கள் யாரெல்லாம் என கேட்டார். எவருமே தாம் போனதாக ஒப்புக்கொள்ளவில்லை. நிற்பவர்கள் மீது கண்களை ஓடவிட்ட சார் சரியாக சிங்கியை பிடித்தார். திருவிழாவுக்கு போனதால் தானே தாமதம் என கேட்டு கைப்பெரும்பை ஒருமுறை மட்டுமே சுழட்ட பதட்டத்திலும் பயத்திலும் சாரை மிகச் சரியாக மடைமாற்றினார் சிங்கியார். சார் சார் சார், எப்பா சார், நான் திருவிழாக்கெல்லாம் போகல சார், ஆட்டம்லாம் பார்க்கல சார், பார்த்திருந்தா கண்ணு செவந்திருக்கும்லா, பாருங்க சார் என பீதியில் விரிந்த கண்களை மேலும் விரித்து காட்டினார். MSc சார் குற்றவாளிகளை பிடிக்க எவிடன்ஸ் கிட்டிய காவல்துறை அதிகாரியின் உடல்நிலையை அடைந்தார். ஆனாலும் எச்சரிக்கை மாறாமல் சிங்கியை தனியே இழுத்து போய் திருவிழா நடந்த ஊரின் பையன்கள் எந்தெந்த வகுப்புகளில் படிக்கிறார்கள் என்ற தகவலை கேட்டறிந்தார். சிங்கியை ஆசிரியர் ஓய்வறையில் தன் மேஜைக்கு கீழே உட்கார செய்தார். தான் வரும் வரை அவ்விடம் விட்டு நகரக்கூடாது என சிங்கி எச்சரிக்கப்பட்டார். சிங்கி நண்பர்களுக்கு முன்பே தகவல் சொல்லி அவர்களை உஷார்படுத்தி விடாமல் இருக்க MSc சார் கையாண்ட விசாரணை முறை இது என அறிக. இவ்வளவும் நடந்து முடிய முதல் பீரியடில் பாதி முடிந்திருந்தது. 10ஆம் வகுப்பிலிருந்து தனது தேடுதல் வேட்டையை துவக்கிய MSc சார் ஒவ்வொரு பிரிவிலும் அந்த ஊர் பையன்களை எழுப்பி விசாரித்தார். பலரும் அன்று பள்ளிக்கு வரவில்லை. வந்தவர்களும் தெளிந்த பளிங்கு கண்களோடு இருந்ததால் அவர் வசம் ஒருவர் கூட சிக்கவில்லை. எங்களுக்கு 2ஆம் பீரியட் கணித வகுப்பு. ஆனால் அக்காக்களுக்கு ஆசிரியர் பயிற்சி வகுப்பு இருந்ததால் அன்றைய மதிய நேர விளையாட்டு பீரியடில் கணித வகுப்பு என மாற்றப்பட்டு விட்டது. ஆகவே நாங்கள் ஆசிரியர்கள் இல்லாமல் வெறுமை பேசிக் கொண்டிருந்தோம். டச்சிங் தான் பிரேமிடம் வந்து பிரேமின் கண்கள் மிகச் சிவந்து இருப்பதாகவும் சற்று நேரம் உறங்கும்படியும் சொன்னார். நாங்களும் வற்புறுத்தினோம். அதுவரை காலை பிரார்த்தனை நடந்த விதத்தால் கவரப்பட்டிருந்த பிரேம் MSc சாரை புகழ்ந்து கொண்டிருந்தார். இல்லடா நைனார், ஆம்பளைங்களை ஹேண்ட்ஸம்னு சொல்லணும், பியூட்டிஃபுல்ங்கிறது கேர்ள்ஸுக்கு சொல்லணும். MSc சார் நிஜமாவே ஹேண்ட்ஸமா இருக்கார்டா. எங்கள் வற்புறுத்தலால் கடைசி பெஞ்சுக்கு போன பிரேம் டெஸ்கில் தலைகவிழ்ந்து தூங்கி கொண்டிருந்தார். துரை கோஷ்டியார் அன்று வகுப்புக்கு வரவில்லை. திருவிழா அவர்கள் ஊரில் என்பதால் ஆடியவர்கள் யார் என உங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும். அப்போதுதான் 10ஆம் வகுப்பின் பிற பிரிவுகளை விசாரிக்கும் வரிசையில் எங்கள் வகுப்பிற்குள் முதல் முறையாக MSc சார் நுழைந்தார். நாங்கள் எந்த ஆசிரியரையும் எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதால் MSc சார் வகுப்பறையின் 4 படிக்கட்டுகளையும் ஒரே தாவில் ஏறி வகுப்பறைக்குள் நிழலை விட வேகமாக நுழைந்ததை உணரவே சற்று நேரம் பிடித்தது. பிறகு சட்டென அவருக்கு மரியாதை அளிக்கும் விதமாக எழுந்து நின்றோம். MSc சார் எங்களை உட்காரும்படி சொல்லவில்லை. அவர் கண்கள் ஒவ்வொருவரையாக தொட்டு சென்றன. சிவாஜிக்கு அப்போதுதான் கடைசி வரிசையில் உறங்கும் பிரேம் நினைவுக்கு வந்தது. சிவாஜி லேசாக திரும்பி டச்சிங்கிடம் கண்களால் கைகாட்ட அதனை கவனித்து விட்ட MSc சார் பார்வையும் டச்சிங் கண்கள் சென்ற இடத்தை சென்று தொட்டது. டெஸ்கில் குப்புறப்படுத்தி 2ஆம் பீரியடே உறங்கும் ஒருவன். MSc சார் கைகளில் பிரம்பு இறுகி நெறிப்பட்டது. சிவாஜி விபரீதத்தை உணர்ந்து பேச துவங்கும் முன் MSc சார் 2 நீள எட்டு வைத்து பிரேமை நெருங்கி இருந்தார். பிட்டுக்கு மண் சுமந்த சொக்கனுக்கு விழுந்த பிரம்படி மதுரையின் குடிகளுக்கெல்லாம் விழுந்தது போல மொத்த வகுப்பும் வாயடைத்து கண்கள் பிடுங்க நின்றிருக்க பிரேமின் முதியில் அந்த முதல் அடி விழுந்தது. எனக்கு ஒரு நொடி உலகையே நம்ப முடியவில்லை. பிரேமை ஒரு ஆசிரியர் பிரம்பால் அடிப்பதா?
அதெப்படி சூரியன் மேற்கில் உதிக்க முடியும்? ஆனால் அடுத்து நடந்தவற்றால் நாங்கள் மூச்சு திணறி போனோம். அடிவிழுந்த நொடியில் பிரேம் சட்டென உடல் உதறி எழுந்து நின்றார். உறக்கமற்ற அலைச்சலால் சோர்ந்திருந்த உடல், சிறு உருக்கத்தால் செயலற்றிருந்த மனம் என அவரால் தான் இருக்கும் நிலைமையை சரியாக உணர முடியவில்லை. தன் முன்னே நிற்பது தான் பேச விரும்பிய MSc சார் என்பது உணர்வில் முதலில் பதிய பிரேம் இயல்பாக புன்னகைக்க முயன்று குட் மார்னிங் சார் என்றார். குட் மார்னிங்கை சொல்லி முடிப்பதற்குள் தான் அவரால் அடிக்கப்பட்டிருக்கோம் என்பதை உணர பிரேமின் முகத்தில் இருந்த புன்னகை கோணலாகியது. அதை MSc சார் எப்படி புரிந்து கொள்ள கூடாதோ அப்படியே புரிந்து கொண்டு விட்டார். நக்கல் சிரிப்பா? ராஸ்கல், உனக்கு பெரிய கலெக்டர். குட் மார்னிங், குட் மார்னிங். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு அடி பிரேமுக்கு விழுந்தது. வழக்கமாக கைகளை நீட்டச் சொல்லி அடி கொடுக்கும் MSc சார் அன்று கைபோன போக்கில் பிரம்பை வீசினார். பிரேம் உறைந்தது போல அப்படியே நின்றார். அவருக்கே இது கனவா என ஐயம் வந்ததாக பிறகு சொன்னார். இந்த வயசுலயே ஆட்டம் கேக்குதோ ஐயாவுக்கு? திருட்டு ராஸ்கன் என்ற MSc சார் வார்த்தையால் பிரேம் உணர்வு மீண்டார். தான் வகுப்பில் உறங்கியதற்காகத்தான் அடி என அதுவரை நினைத்திருந்த பிரேம் இது வேறு ஏதோ தவறான காரணம் என உணர்ந்ததும் சிலிர்த்து எழுந்தார். பெஞ்சிலிருந்து வெளியே வந்து MSc சாரை ஒட்டி நின்றார். பிரேம் முகம் சிவந்து தணல் வீசும் உலை போல இருந்தது. எதுக்கு சார் என்னை அடிச்சீங்க? தன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து இறுகிய முகத்துடன் ஒரு சிறுவன் கேள்வி கேட்டு நிற்பதை MSc சாரால் நம்பவே முடியவில்லை. காரணம் சொல்லிட்டு அடிங்க சார். என்ன தப்பு பண்ணினேன் சார்னா? MSc சார் ஒரு நொடி உறைந்தார். அடித்து பயப்படும் மாணவர்கள் அல்லது தரையை முறைத்தபடி அடி ஒரு பொருட்டல்ல எனக்கு என வாங்கி கொண்டு அமர்ந்து விடும் மாணவர்களை மட்டுமே பார்த்திருந்த அவருக்கு தான் அடிப்பதற்கு காரணம் கேட்டு தன் கண்களை ஊடுருவும் பார்வை கொண்ட ஒரு மாணவனை பார்த்த அனுபவம் அதுவரை அவருக்கு நிகழ்ந்திருக்கவில்லை. MSc சாருக்குள் இருந்த வாத்தியார் சிலிர்த்தெழுந்தார். ஓஹோ, ஐயா காரணம் தெரிஞ்சாதான் அடி வாங்குவீங்களோ? கொழுப்பு கூடி போச்சுன்னா அப்படித்தான் பொம்பளை பிள்ளைகளை பார்த்து ஆட சொல்லும். பொம்பளை பிள்ளைகளை பார்த்து டான்ஸ் ஆடுத டான்ஸ். வசதியாய் கைக்கு நேராக பிரேம் வந்து விட்டதால் அதுவரை தோல் முதுகு மேற்கைகளில் விழுந்த அடி இப்போது ஆடை அணியாத தொடைகளிலும் ஆடுகால் தசைகளிலும் விழுந்தது. பிரேம் அடி விழுவதையே பொருட்படுத்தாதவர் போல், சார் நான் எப்ப சார் பொம்பளை பிள்ளைகளை பார்த்து டான்ஸ் ஆடுனேன்? அவர் கண்கள் MSc சார் கண்களை துளைத்தன. ஒரு நொடி சாருக்கு கை சோர்ந்த போது அவர் அருகில் இன்னொரு குரல் உரத்து ஒலித்தது. சார், இவன் ஒன்னும் அப்படிப்பட்ட பையன் கிடையாது சார். அவனால் நீ கேட்காம கொள்ளாம இப்படி அடிக்காதீங்க சார். சிவாஜி MSc சார் பிரம்பை ஒட்டி நின்றிருந்தார். என்னை அறியாமலேயே நானும் எழுந்து சிவாஜியுடன் நகர்ந்து வந்திருந்தேன். என்னை மீறி என் குரலும் எழுந்தது. சார், அவன் உடம்பு சரியில்லைன்னு தான் படுத்தான் சார். அதுவும் இப்ப எந்த வகுப்பும் கிடையாது. அவன் எப்ப சார் டான்ஸ் ஆடுனா? சார், அவன் உடம்பு சரியில்லாம இருந்தாலும் நான் தான் சார் கடைசி பெஞ்சுக்கு போய் படுக்க சொன்னேன். அவன் மாட்டேன்னு தான் சார் சொன்னான். முதல்ல அவன் டான்ஸ் ஆடுங்க. எங்க சார் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க? நயினார் எழுந்து பேசிய வேகம் எங்களுக்கே வியப்பாக இருந்தது. டச்சிங் எழுந்து பேசுவார் என வெறுமே எதிர்பாரா நொடியில் எழுந்தார். சார், கண்ணு மண்ணு செய்யாம அப்படி அடிக்கீங்க. அதுவும் இவனை போய் எந்த பிள்ளை சார் இவன் டான்ஸ் ஆடுவான்னு சொன்னிச்சு? நம்ம பள்ளிக்கூடத்திலே படிக்க ஒரு பிள்ளையும் இவனை சொல்லி இருக்காது சார். விசாரிச்சுட்டு அடிங்க சார். டச்சிங் பார்வை முறைப்பாகவே இருந்தது. MSc சார் செந்நாய்களால் சூழப்பட்ட சிறுத்தை போல தன்னை உணர்ந்தார். அவர் செயலை கண்டித்து பேசும் மாணவர்கள் ஒருவரை கூட இதுவரை அவர் பார்த்ததில்லை. இங்கே ஒரு பையனை அடித்தால் இத்தனை பேர் வந்து எதிர்ப்பது அவருக்கு திகைப்பை கொடுத்தது. ஆனாலும் இந்த பயர்களுக்கு நாம என்ன பதில் சொல்றது என நினைத்தவரை போல மறுபடி பிரம்பை ஓங்கினார். அனைவரது பார்வையும் தன்னை வெறுப்புடன் பார்ப்பதை உணர்ந்த நொடி MSc சார் தன்னிலை இழந்தார். என்னல ஊர்க்காரங்களா சேர்ந்துக்கிட்டு என்னையே எதிர்த்து பேசுறீங்களா? ஊர்ல ஆட்டக்காரிக்கு சோழியா வேட்டி தூக்கி காட்டி ஆடிட்டு இப்ப வந்து என்னல நியாயம் பேசுத? பண்ணி பயல. 2 அடிகள் முன் தொடையில் முத்திரை பதித்தன. அதன் பின் அவரால் ஓங்கிய கையை இறக்க முடியவில்லை. டச்சிங் பாயிண்ட் வந்து குறுக்கே நின்றார். நானும் சிவாஜியும் ஓடி சென்று டச்சிங் அருகே துணை அரண் போல நின்று கொண்டோம்.
நயினார் ஓடிச் சென்று லேசான உடல் நடுக்கத்துடன் இருந்த பிரேம் அருகில் தோளை பற்றி கொண்டு நின்றார். டச்சிங் முறைப்பு மாறாம, சார், அவன் பிராமண குடியிலிருந்து வார பையன், அவன் இப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான் சார் என்றார். MSc சாரின் மூளையில் தவறான நரம்பை மிகச் சரியாக அந்த வரிகள் தொட்டன. அதுவரை நாங்கள் பார்த்திராத MSc சார் முகம் அப்போது வந்தது. கண்கள் இடுங்கி உள்ளே ஒடுங்கின. விரிந்த கண்கள் மேல் அடர்த்தியாக இருந்த போது அழகாக இருந்த புருவங்கள் நெய்பட்டு சுருங்கும் போது வேறு மாதிரி மாறின. புன்னகை போன்ற மெல்லிய இழிப்பு ஒன்று உருவானதும் MSc சார் முகத்தில், ஓஹோ, அம்பியா, அம்பின்னா ஆட மாட்டாரோ? நீங்கள்லாம் என்ன அம்பிக்கு தும்பிக்கையா? உரிச்சிருவேன் தோலை. எங்களை தாண்டி கைகளை நீட்டி குனிந்திருந்த பிரேமின் காதை பிடித்தார். பிரேமின் கண்கள் அவர் கண்களை சந்தித்த நொடியில் பிரேம் முகம் மாறியது. சட்டென அவர் கைகளை தட்டிவிட்ட பிரேம் நாங்கள் யாருமே எதிர்பாராத விதமாக பெஞ்சின் மேலேறி தாவி வகுப்பறை வாசலை அடைந்து விறுவிறுவென இறங்கி நடந்தார். செருப்பில்லாமல் வகுப்பறை தாண்டக்கூடாதென எங்களை கட்டுப்பாடாக வைத்திருந்த பிரேம் வெற்றி காலுடன் நடப்பதை பார்த்தோம். பிரேம் வெளியேறிய வேகத்தால் MSc சார் குழப்பமானார். தப்பிக்கும் நோக்கமுள்ள பையன்கள் ஓடுவதைத்தான் அவர் பார்த்திருந்தார். ஆனால் உறுதியாக எடையை சுமந்து செல்வது போல கால்களை அழுந்த ஊன்றி நிமிர்ந்த முகத்துடன் நடந்து போகும் பையனை என்ன செய்வதென்று அவருக்கு முதலில் பிடிபடவில்லை. டே, அவனை போய் பாருங்க, எங்க போறான்னு பாருங்க என்றார். 2 நொடிகள் கழிந்ததும் தான் எவருமே அவரவர் இடத்தை விட்டு நகரவில்லை என உணர்ந்தார். அவரால் சூழலை சகித்து கொள்ளவே முடியவில்லை. குரலை உயர்த்தினார். எல சொல்லுதேம்ல, எவனாவது 2 பேர் போய் அவனை பார்க்க போறீங்களா இல்லையா? யாரும் அசையவில்லை. MSc சார் முகம் ஈகியது. கண்களால் ஒவ்வொருவரையாக தழுவி நகர்ந்த பார்வை தெண்டிலிடம் சரியாக நின்றது. போய் பாருடே நீனு என்றார். கால்நொடி தயக்கத்துக்கு பின் தெண்டில் தூது செல்லும் புறாவென வகுப்பிலிருந்து வெளியே பாய்ந்தார். வெளியே வந்த தெண்டிலுக்கு முதலில் பிரேம் வீட்டிற்கு போயிருப்பார் என்று தோன்ற கேட் வாசலுக்கு ஓடி சென்று பார்த்தார். நீண்ட ரத வீதியில் எங்கும் பிரேம் தட்டுப்படவில்லை. ஓடினாலும் கூட அவ்வளவு விரைவில் ரதவீதியை தாண்டி இருக்க முடியாது என தெண்டிலுக்கு பட அவர் அடுத்த கட்டமாக கழிப்பறை பக்கம் சென்று பார்த்தார். பிரேம் இல்லை. தெண்டிலுக்கே சற்று பயமாக இருந்தது. ஆனால் பிரேம் எவருமே எதிர்பாராத, தெய்வநல்லூரே அதிர்ச்சி அடையும்படியாக ஒரு செயலை செய்யும் நோக்கில் பள்ளிக்கு உள்ளேயே இருந்தார். அடுத்த 1 மணி நேரம் தெய்வநல்லூர் மேல்நிலைப் பள்ளியின் வகுப்புகள் அனைத்தும் உறைந்து குசுகுசுப்பாக பேசிக்கொள்ளும் விதமாக செயல்கள் நடந்தன. அவற்றின் தொடக்கம் பிரேம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பிரேம் வெளியேறிய வேகத்தால் MSc சார் குழப்பமானார். தப்பிக்கும் நோக்கமுள்ள பையன்கள் ஓடுவதைத்தான் அவர் பார்த்திருந்தார். ஆனால் உறுதியாக எடையை சுமந்து செல்வது போல கால்களை அழுந்த ஊன்றி நிமிர்ந்த முகத்துடன் நடந்து போகும் பையனை என்ன செய்வதென்று அவருக்கு முதலில் பிடிபடவில்லை. டே, அவனை போய் பாருங்க, டே, அவனை போய் பாருங்க, எங்க போறான்னு பாருங்க என்றார். 2 நொடிகள் கழிந்ததும் தான் எவருமே அவரவர் இடத்தை விட்டு நகரவில்லை என உணர்ந்தார். அவரால் சூழலை சகித்து கொள்ளவே முடியவில்லை. குரலை உயர்த்தினார். எல சொல்லுதேம்ல, எவனாவது 2 பேர் போய் அவனை பார்க்க போறீங்களா இல்லையா? யாரும் அசையவில்லை. MSc சார் முகம் ஈகியது. கண்களால் ஒவ்வொருவரையாக தழுவி நகர்ந்த பார்வை தெண்டிலிடம் சரியாக நின்றது. போய் பாருடே நீனு என்றார். கால்நொடி தயக்கத்துக்கு பின் தெண்டில் தூது செல்லும் புறாவென வகுப்பிலிருந்து வெளியே பாய்ந்தார்.
வெளியே வந்த தெண்டிலுக்கு முதலில் பிரேம் வீட்டிற்கு போயிருப்பார் என்று தோன்ற கேட் வாசலுக்கு ஓடி சென்று பார்த்தார். நீண்ட ரத வீதியில் எங்கும் பிரேம் தட்டுப்படவில்லை. ஓடினாலும் கூட அவ்வளவு விரைவில் ரதவீதியை தாண்டி இருக்க முடியாது என தெண்டிலுக்கு பட அவர் அடுத்த கட்டமாக கழிப்பறை பக்கம் சென்று பார்த்தார். பிரேம் இல்லை. தெண்டிலுக்கே சற்று பயமாக இருந்தது. ஆனால் பிரேம் எவருமே எதிர்பாராத தெய்வநல்லூரே அதிர்ச்சி அடையும்படியாக ஒரு செயலை செய்யும் நோக்கில் பள்ளிக்கு உள்ளேயே இருந்தார். அடுத்த 1 மணி நேரம் தெய்வநல்லூர் மேல்நிலை பள்ளியின் வகுப்புகள் அனைத்தும் உறைந்து குசுகுசுப்பாக பேசிக்கொள்ளும் விதமாக செயல்கள் நடந்தன. அவற்றின் தொடக்கம் பிரேம். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.